இனியவர்களே, தூத்துக்குடி மறைமாவட்டம் தூத்துக்குடி இன்னியாசியார்புரம் தூய இன்னியாசியார் ஆலய திருவிழா நிகழ்வுகளை கண்டு மகிழ்ந்திட உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தூத்துக்குடி தூய இன்னியாசியார் ஆலய கொடியேற்ற விழா சிறப்புடன் நடைபெற்றது. இயேசுவின் இனிய தோழனே, இனிகோ நாம வீரனே. இயேசுவின் இனிய தோழனே, இனிகோ நாம வீரனே. இனியவன் புகழினை இசையினில் பாடியே வந்தோம் உன் துணை நாடி. இனியவன் புகழினை இசையினில் பாடியே வந்தோம் உன் துணை நாடி. இயேசுவின் இனிய தோழனே, இனிகோ நாம வீரனே. நிலையற்ற உலக மகிமையை வாழ்வில் நினைந்தே துறந்த உறுதி கொள் வீரனே. நிலையற்ற உலக மகிமையை வாழ்வில் நினைந்தே துறந்த உறுதி கொள் வீரனே. உன்னதன் உயர்மிகு மகிமையே வாழ்வென, உன்னதன் உயர்மிகு மகிமையே வாழ்வென. எண்ணியாம் வாழ உறுதுணை புரிவாய் இயேசுவின் இனிய தோழனே, இனிகோ நாம வீரனே. நீதி நேர்மை நிறைந்த நல் உலகம் நிலைத்திட விழையும் வீரர் நாங்கள். நீதி நேர்மை நிறைந்த நல் உலகம் நிலைத்திட விழையும்
இன்னியாசியார்புரம் தூய இன்னியாசியார் ஆலய திருவிழா மாலை ஆராதனை அருட்தந்தை சகாய ஜோசப் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். ஆண்டவரின் திருக்கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரின் திருக்கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரின் திருமலையினிலே வாழ்ந்திட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரின் திருக்கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? மாசற்ற வழியில் நடப்பவர், நேரியதை என்றும் செய்பவர். மாசற்ற வழியில் நடப்பவர், நேரியதை என்றும் செய்பவர். உளமாற உண்மை சொல்பவர், கண்ணாவினால் புரணி பேசாதவர். உளமாற உண்மை சொல்பவர், கண்ணாவினால் புரணி பேசாதவர். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவரிடம் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே. ஆண்டவரிடம் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே. ஆண்டவரின்
எந்நாளும் வாழ்ந்திட வேண்டும். ஆண்டவரின் பேரழகை எந்நாளும் காண வேண்டும். நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாய் இருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்பிரிவில் அவரை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்பிரிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பரிசுத்தரும் மாசற்றவருமாய் இருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. தன் உடைமைகள் அனைத்தையும் விட்டால் ஒழிய ஒருவன் என் சீடனாய் இருக்க முடியாது என்கிறார் ஆண்டவர். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. தாழ்நிலை நின்ற அடிமைதனை கடைக்கண் நோக்கி உயர்த்திவிட்டார். தலைமுறையாவும் இனி என்னை பேருடையாள் எதிர் போற்ற வைத்தார். ஆன்மா ஆண்டவரே ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. வல்லமை மிக்கவர் என்றுமே நல்லவர், அரும்பெரும் செயல் புரிந்தார். அவரில் அஞ்சும் எளியவர் நெஞ்சம் இரக்கத்தை ஊற்றுகிறார். இதயத்தில் சிறுகுற்ற கல்மனத்தோரை விரட்டி அடித்திடுவார். அரியணை மீது அமர்ந்திடுவோரை அகற்றிடச் செய்திடுவார். இதயத்தில் சிறுகுற்ற கல்மனத்தோரை விரட்டி அடித்திடுவார். அரியணை மீது அமர்ந்திடுவோரை அகற்றிடச் செய்திடுவார். ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே.
அடைவார், பசித்தோர் நலம் பெறுவார். செல்வம் செல்வம் செல்லரித்திடுமே, திறமையை கண்டிடுவார். இறைவனின் வாக்கு அழிவது இல்லை, சத்தியம் அதுதானே. அடியவர் மீது இறைவனின் இரக்கம் நிச்சயம் நிலைநாடே. இறைவனின் வாக்கு அழிவது இல்லை, சத்தியம் அதுதானே. அடியவர் மீது இறைவனின் இரக்கம் நிச்சயம் நிலைநாடே. ஆன்மா ஆண்டவரே ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலையில் தீமைகளை நாங்கள் எதிர்த்து போராடவும், விண்ணுலையில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோற்ற நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோற்ற நமஸ்காரமும் உண்டாக கடவது. நீ
உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசிக்காதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். நான் துயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தூத்துக்குடி இன்னியாசியார்புரம் தூய இன்னியாசியார் திருவிழா திருப்பலியை அருட்தந்தை நார்பட் அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சமூகமே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நமது பாதுகாவலர் தூய இனியாசியார் இறைவனை நேசித்ததன் காரணமாக அன்பு செய்ததன் வழியாக இறைவன் அவரை ஆசீர்வதித்து நமக்கெல்லாம் பாதுகாவலராக தந்துள்ளார். இந்த நாளில் நமது பாதுகாவலர் இன்னியாசியார் கடந்த ஆண்டுகளில் நம் பங்கிற்கும் நம் பங்கிலுள்ள குடும்பங்களுக்கும்
செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பேரின் அதிகமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரே தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமானது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவருக்கு பலவற்றை இயேசு கற்பிக்கின்றார். நல்ல ஆயனாக வழிநடத்துகின்றார். ஆயரின் வழிகாட்டுதலை பின்பற்றாத ஆடுகள் ஆபத்துகளை சந்திப்பது போல் நல்ல ஆயன் இயேசு கற்றுத்தரும் போதனைகளை ஏற்காதவரின் வாழ்வும் அமையும். எனவே கிறிஸ்தவ வாழ்வில் பரிவுள்ள ஆயர்களாய் செயல்பட ஜபமும் செயலும் அவசியம் என்பதை உணர்ந்தவாறு இறைவனின் உயிருள்ள இறைவார்த்தைக்கு ஆர்வமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தியை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி எடுத்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளில் இருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். எந்தன் பெயர் குறித்து என் உள்ளத்திலே உந்தன் உயிர் பதித்தாய். அனுபவித்தாய் என் உறவை, அனுபவித்தேன் உன் அன்பை. மெல்ல மெல்ல எனக்குள் வளரும் இறைவா, உமக்குள்ளே என் உருவம் கரையும். உள்ளங்கையில் எந்தன் பெயர் பொறித்து என் உள்ளத்திலே உந்தன் உயிர் பதித்தாய். அனுமதித்தாய் என் உறவை, அனுபவித்தேன் உன் நன்மை. மெல்ல மெல்ல எனக்குள் வளரும் இறைவா, உமக்குள்ளே என் உருவம் கரையும். லா லா லா, லா லா லா, லா லா லா, லா லா லா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13-18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தரையும் பிரித்து நின்று பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்ந்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்டு யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதோரு மனித இனமாக படைத்து அமைதியை ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தரையும் ஒருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறிய நம் ஆண்டவருடைய இயேசுவினுடைய இறை வார்த்தையில நம்பிக்கை கொண்டு நமக்கு வேண்டிய வரங்களை கேட்டு மன்றாடுவோம்.
அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறைப்பணியை ஆனந்தமுடன் ஆற்ற அன்பின் ஆவியால் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இறைவாய் மன்றாடுகிறோம். நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று முதலாக உம்மை எம் உள்ளத்தில் ஏற்க இருக்கும் நாங்கள் உமது அன்பின் உடனிருப்பை உணர்ந்து புது வாழ்வ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளர்த்தினோம் தேவவாய் இறைவா, தூய இன்யாசார் பெருவிழாவை கொண்டாடி மகிழும் எம் பங்கு மக்களை ஆசீர்வதிக்கவும், செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கண்டு மன நிறைவோடும் மன அமைதியோடும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பின் சாட்சியாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இன்று எமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பணி சிறக்கவும், அர்ப்பண வாழ்வில் நிலைத்து நல்ல உடல் உள்ள நலனோடு பணி செய்ய உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை அளிக்கும் நாயகனே எம் இறைவா, நாட்டை ஆட்சி செய்யும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களுக்காக நல்லாட்சி செய்யவும், மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களை என்பதனை உணர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். எங்கள் அடைக்கலமும் பாறையுமான இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்த மன்றாட்டுகளை மட்டுமல்ல, எங்களுக்கு எவையெல்லாம் தேவையான நீர் அறிவீரோ அவற்றை ஆவண செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக என்னை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. மாற்றி உனதாக்கும் தலைவாரன்று. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. ஓருமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள் மரணமதை நாங்கள் நம்புகிறோம், உந்தன் உயிர்த்தெழுதலையும் நம்புகிறோம். நீர் மீண்டும் வருவீர் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். உந்தன் மரணமதை நாங்கள் நம்புகிறோம், உந்தன் உயிர்த்தெழுதலையும் நம்புகிறோம். நீர் மீண்டும் வருவீர் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இயேசுவே என் ஜீவனே, என் நெஞ்சிலே நீர் வாழவே, என் உணவாகவா, என் உயிராகவா, நீ என் மன்னவா, என்னை நீ ஆளவா. என் உணவாகவா, என் உயிராகவா, நீ என் மன்னவா, என்னை நீ ஆளவா. இயேசுவே என் ஜீவனே, என் நெஞ்சிலே நீர் வாழவே. நான் வேண்டினேன் வானமுதூட்டும் தாயாகவா, நான் தேடினேன் பின் வழிகாட்டும் மொழியாகவா, நான் ஏங்கினேன் வா எழுந்து வா. நான் தேங்கினேன் வானமுதூட்டும் தாயாகவா, நான் தேடினேன் பின் வழிகாட்டும் மொழியாகவா, நான் ஏங்கினேன் வா எழுந்து வா. உன்னோடு நான் வாழ, என்னோடு நீ வாழ, என் சொந்தம் நீ அல்லவா. உன் மார்பில் நான் சாய்ந்து உன்னோடு உறவாட, என் தேடல் நீ அல்லவா. என் இயேசுவே என் ஜீவனே, என் நெஞ்சிலே நீர் வாழவே. எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா. முதலில் உம்முடைய திரு உடல் திரு ரத்தத்தை உணவாக எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஏசப்பா. நன்றி இறைவா. எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி இறைவா. திருவிழா நாட்களில் நீர் எங்கள் மத்தியிலே உடனிருந்து பங்கு கொண்டு அதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எம் பங்கு தந்தைக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தந்து காத்து வந்ததற்காக நன்றி இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி நவில்கின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஐயா என்றழைப்போம் எங்கள் காவலரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்திடும் நல்ல நாயகரே. சிமாமுனியே எங்கள் பாதுகாவலரே, எங்கள் துணை நீரே, பரிந்துரை செய்வீரே. ஐயா ஐயா என்றழைப்போம் எங்கள் காவலரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்திடும் நல்ல நாயகரே. தூய இன்னியாசியார் திருவிழாவின் நிறைவாக நற்கருணை பவனியும் ஆசீரும் நடைபெற்றது. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில்
கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையே. அப்பமிது அப்பமிது அப்பாவில் இணைக்கிறது சின்னஞ்சிறு அப்பமிது சிந்திக்க வைக்கிறது. வெள்ளை நிற அப்பமிது உன்னதம் தருவது ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமிது தெய்வீக அப்பமிது. அப்பமிது அப்பமிது அப்பாவில் இணைக்கிறது சின்னஞ்சிறு அப்பமிது சிந்திக்க வைக்கிறது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இனியவர்களே, தூத்துக்குடி இன்னியாசியார்புரம் தூய இன்னியாசியார் திருவிழா நிகழ்வுகள் அனைத்தையும் அருட்தந்தை அந்தோணிதாஸ் அவர்கள் பங்கு நல கமிட்டியோடு இணைந்து மிக சிறப்புடன் செயல்படுத்தியிருந்தார்கள். நீங்களும் தூய இன்னியாசியார் ஆலயம் பாருங்கள், ஆசை பெற்று செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.